ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக் பிஸ்தா. இந்த வீடியோவில் உங்களுடைய விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் எப்படி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பை டிஃபால்ட்டாக வேர்ல்டில் இருக்க நிறைய லாங்குவேஜை சப்போர்ட் பண்ணும். சில பேர் அவங்களுடைய ஓன் லாங்குவேஜை சிஸ்டம் லாங்குவேஜாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எந்த சிச்சுவேஷனில் எப்படி அவங்க அந்த லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. இங்கே டைம் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாங்குவேஜ் பேஜில் ப்ரிஃபர்டு லாங்குவேஜஸ்ன்னு இருக்குது. இங்கே எந்த லாங்குவேஜில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு ஏதாவது நியூ லாங்குவேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆட் லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் இந்தியாங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ தமிழ் லாங்குவேஜ் பேக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் இங்கே விண்டோஸ் டிஸ்பிளே லாங்குவேஜில் இந்த ட்ராப் டவுனில் லிஸ்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாலே இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். அதாவது உங்களுடைய லாகினை சைன் அவுட் பண்ணணும் அப்படின்னு, அதாவது ரீசெட் ஆகும். இதில் நீங்கள் எஸ் சைன் அவுட் நவ் அப்படிங்கிறத பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைன் அவுட் ஆகிடும். ஒன்ஸ் ரீசைன் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடும். எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த வழியில் உங்களுடைய லாங்குவேஜை விண்டோஸ் 10 கம்ப்யூட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கலாம்.